இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதுதான் எங்களுடைய நிலை. ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மங்களாக எரியும், அப்பொழுது தூண்டி வைக்கின்ற பிரகாசம் எரியும். அதே போல இன்றைக்கு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வழிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அதே போல மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க, நீங்க பேசுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே 5வது முறையாக என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற விளக்கம் சொல்றேன். 5வது முறையாக உட்காருங்க, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்ல முடியும், இல்லைன்னா அவர் பேசிட்டே இருப்பாரு. நீங்க உறுப்பினர் அமர்ந்தால் இருங்க, நீங்க உறுப்பினர் உட்கார்ந்தீங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். பாருங்க, நீங்க முன்னாடியே பேரை கொடுத்து பேச அனுமதிச்சிருப்பேன். உட்காருங்க. இங்க உட்காருங்க. உட்காருங்க. அப்படி மரபு இல்லைங்க. ஒரே கட்சியில ஒரே யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை பார்ப்பட்டது. தயவுசெய்து அதை யாரும் குறுக்கிட வேண்டாம். நேற்று இருங்க, மற்ற உறுப்பினர் அமருங்க, எல்லாரும் அமருங்க. புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே போல பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது.